ஒரு மகா போர் தொடங்கப் போகிறது. தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்தில் இரு படைகளும் நேருக்கு நேர் நிற்கின்றன. விதி தனது தீர்ப்பை சொல்ல காத்திருக்கிறது. ஹஸ்தினாபுர அரண்மனையில் பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரர் அமைதியின்றி அமர்ந்திருக்கிறார். धृतराष्ट्रवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामखाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय. என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தார்கள் சஞ்சயா? அது ஒரு சாதாரண போர்க்களம் அல்ல. அது தர்மக்ஷேத்திரம். தர்மம் எழும் புனித பூமி. அதுவே மன்னனின் மனதை கலக்கியது. குருக்ஷேத்திரம் வெளியில் இல்லை, அது நம் மனதுக்குள். தர்மத்தின் குரல் எப்போதும் நம்முள் பேசிக்கொண்டே இருக்கிறது. அடுத்த ஸ்லோகத்தில் சஞ்சயன் போர்க்களத்தின் காட்சியை வெளிப்படுத்துகிறார்.